மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. வண்டி சரி பண்ணிடுவோமா? உங்களுக்கும் வேலையில இந்த வண்டிக்கு வேலையில வாட்ல 3 நாள் ரிப்பேர் தான் பார்த்துட்டு கிடைக்கிய. ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஏய் அப்பா, ஏங்க இந்த பைக்க உங்க கையால தூக்குங்க பாப்போம். தூக்கிட்டோம்னா தூக்குங்க சொல்லுதே. ஏன் வெளியில கூட்டிட்டு சர்வீஸ் பண்ண முடியாதோ? நான் தான் பண்ணுவேன் என் வண்டியை. இப்ப எப்படி சர்வீஸ் பண்றேன் பாரு. கொடைக்கதே ஒரு நாள் லீவு, ஃபுல்லா வண்டிலே வந்து உட்கார்ந்துற வேண்டியது. இன்னைக்கு என்ன காலையிலே வண்டில உட்கார்ந்தாச்சு. இல்லடி, வண்டி எப்பவும் ஸ்மூத்தா இருக்கணும், அப்பதான் வண்டி ஓட்டக்கு நல்லா இருக்கும். அதான் காலையில உட்காந்துட்டேன். வந்திருக்குது யாரு? நிக்க சைஸா வரு. என்ன அங்கே நின்னுட்டு எங்க? வாங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்க பாப்போம். ஓடியாங்க ஓடியாங்க. என்னது? தாத்தா திருடி. அப்ப நான் பாட்டியா? ஆமா, என்னங்க தாத்தா திருடி. திரும்பில ஓடியாங்க ஓடியாங்க. தாத்தா தேயில ஒண்ணா எடுத்து கொடுங்க. ஓடியாங்க ஓடியாங்க. உங்களை வேணா தாத்தான்னு கூப்பிட்டா, என்னால பாட்டின்னு ஒண்ணு கூப்பிட வேண்டாம். அதெல்லாம் ஒரு மாதிரி மாத்த கூடாது. தங்கப்பில ஓடியாங்க. என்னம்மா இங்க வாங்க வாங்க. வந்து தாத்தாக்கு ஒவ்வொரு ஸ்கூலா எடுத்து கொடுங்க பாப்போம். நம்ம வண்டி நீ சரி பண்ணுவோமா? நீயும் தான். வா வா வா, எடுத்துக்கொண்டு கொடு. அப்படியா? அது சின்ன பிள்ளையா இவ சின்ன பிள்ளையானே தெரியல. ஓய், நீ ஒண்ணும் வெள்ள பக்கண்டா, உட்காரு. என்ன இன்னைக்கு நீங்க எக்சர்சைஸ் பண்ணல? அதுக்கு போல இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, எனக்கு தேவைப்படாத எக்சர்சைஸ் பண்ணவே கூடாது. எதனால நேரா கிளம்பி? இல்ல, எக்சர்சைஸ் பண்ணா வெயிட்டுக்கு பதிலா என்ன தூக்கி வச்சிருந்தீங்களே, அத கேட்டேன். அவ்வளவுதானே, தூக்கிடுவோம். நல்லா இருக்கு. ஆமா, நான் சும்மாவே பார்த்துட்டு இருப்பேன். கோலட்டு வேற செய்தா? போங்க, நீங்க வண்டியை சரி பண்ணுங்க. வண்டி சரி பண்ணிட்டு வாங்க. தங்க ஓடியா ஓடியா, சீக்கிரம் ஓடியாங்க. இல்ல தாத்தா கட் பண்ணி கொடுங்க. ஓடியா ஓடியா. நீதாங்க வா. என்ன பாக்ஸ் என்ன இருக்கு? வண்டியில ஏற வேண்டாம், நீங்க பாக்ஸ் வேறமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஸ்கூல தூக்கிட்டா பாப்போம். சரி சரி, நீ தூக்கு தூக்கிட்டா பாப்போம். ஆமா, டயர்லாம் கலப்புவோம் முத. தங்குப்புல முத அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அதை தூக்கிட்டா. தாத்தா சீக்கிரம் தூக்கிட்டா. அதேதான் தூக்கிட்டா பாப்போம். அட்டேங்கப்பா, ஒரு ஆணி உனக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்குது. அதுக்கு அந்த ஆணில அவ்வளவு வெயிட்டா இருக்குது. அச்சோ, கஷ்டப்பட்டு தூக்குதான புள்ள. சரிம்மா, அந்த ஆணி அங்க வச்சிருமா. தங்க புள்ள, நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் அந்த ஆணிய தூக்க வேண்டாம். எங்க அந்த பாப்பாட்ட கொடு பாப்போம், தூக்கலான்னு பாப்போம். போ, அவளுக்கு வாங்கும் போதே வெயிட் ஆகி போச்சுது. நீங்க 2 பேருமே ஆணியை தூக்க வேண்டாம், அப்படியே உட்காருங்க பாப்பா 2 பேரும். என்ன தங்க புள்ள, நீ தூக்குவியா? சரி, பார்த்து தூக்கிட்டு வா. கொல்ல தாத்தா கூட. ஏங்க, இந்த 2 பிள்ளைகளும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க தெரியுமா? அது அவங்கிட்ட இருந்து நான் அடிச்சு வாங்கிட்டு வந்தேன். அதான் வந்தனால என் முகத்தை பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அதான் அந்த பிள்ளைங்க என்கிட்ட மட்டும் சேருது. வாமா வாமா வா, தாத்தா கொண்டு கொடு. இதனாலேதான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அவங்கிட்ட இருந்து புள்ளிய வாங்குறதுக்குள்ள பட்ட பாடு, இந்த புள்ளிய இந்த வீட்டுக்கு வந்த பார்த்தா எனக்கே நிம்மதியா இருக்கு. தங்க புள்ளியா ஓடியா ஓடியா, தாத்தா ஓடியாங்க. அப்ப இவங்களும் ஸ்கூல்ல சேர்க்கணும்ல? சே வச்ச புள்ளியிலே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னொரு சப்போர்ட். வா தங்க வா. என்னமா கோண்டா, ஆணி ஒண்ணு நீ தூக்க வேண்டாம். கொண்டா ஏன் தங்க புள்ள, இவனு கஷ்டப்பட்டு தூக்கண்டா. பாருங்கள ரெண்டுத்துக்கு பாசத்தை. பாத்து பாத்து பாரு பாரு. என்ன இந்த ஆணி தூக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வெயிட் ஆகி போச்சுதா? நீ பால்வாடிக்கு போறியாமா? கத்த கொண்டு விடட்டா? எதுக்கு வேணாம், படிக்கணும்ல. தாத்தா கூட தான் இருப்பாளாம். சரி, தாத்தா கூட இரு, ஆனா நீ ஸ்கூலுக்கும் போகணும்ல. ரெண்டு ஏறி இருக்கத பாரு. என்ன உங்க தாத்தா கிட்ட தான் இருப்பீங்களோ? தாத்தாவா? உங்க தாத்தா ரொம்ப பிடிக்குமோ? சரி பாவம், எவ்வளவு கஷ்டத்தை போட்டிருக்கோம். சரி. இந்த போய் உள்ளையா? தீயமோ வரால. இப்ப பாருன, இப்ப பாருல.
என்னமா என்னப்பா அதான் நானும் கேட்க என்ன நீ தானே எங்க வரும்போதே அப்பா அப்பா ஏழை விட்டுட்டே வந்த என்னமா இல்லையே அந்த பாப்பா பட்டு எந்திரிச்சு போட்டுமே இப்ப என்ன கோவம் வந்துரு சொல்லிட்டேன் உனக்கு கோவம் வரும் இந்த பார் ஓ கோவத்துல அந்த கையில் இருக்கா பாரு அவகிட்ட போய் காட்டு என்கிட்ட எல்லாம் காட்டாத சொல்லிவிட்டேன் அவளே இப்பட்ட என்ன விரட்டி விட்டாவ அவளே உன்னை வெட்டிட்டா ஆமா அப்ப நீ என்னெல்லாம் பண்ணிருப்ப என்னமா போவோம் போவோம் ஒரு 10 மணி போல போவோம் இப்ப ஏதோ சொல்லுது நட்டி வந்த அத சொல்ல வேண்டியதானே நான் படி தண்ணி சொல்வேன் அப்பா அந்த பாப்பா இறக்கி விட்டு வந்துருங்கப்பா இல்ல தூக்கி வச்சிருந்தா உனக்கு என்னன்னு கேட்க ஐயா தாங்க பிள்ளைங்க வாமா ஐயா தங்க இங்க வா ஐயா தங்க இங்க வாமா நான் பாரு அடி சொல்லக்கூடாது பாப்பா அது நம்ம பாப்பா தானே எங்க அப்பா சும்மா ரெடி புள்ளி வச்சு நீ வா தங்க இங்க வா பாப்பாவை தெட்டு கூட்டிட்டு போ அங்க மாமா இருப்பா வர சொல்லுவியா ஐயோ மாமாங்க வர சொல்ல அப்ப வண்டி ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்களாம் நீங்க வரணுமான்னு சொல்ல போயா அப்ப இந்த பாப்பாவை கூட்டிட்டு போடா சரி நான் கூட்டு போ பார்த்து கூட்டு போவியா அதான் பார்த்து கூட்டி போவேன் நான் தாத்தா என்னங்க அம்மா அவ அப்பா கிட்ட தான் இருப்பாளாம் அதுக்கு என்ன எந்திட்டு போட்டுமே அவளுக்கு தாத்தா எனக்கு அப்பா சரி 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 இங்க வா புள்ளி அழைக்காத நீங்க வா தங்க இங்க வா அதானே புள்ளி ஒண்ணு சொல்ல விட்டுறாத ஏன் தங்கம் இல்ல இது நீ போய் பாப்பால உங்களை விட்டுட்டு மாமா வர சொல்லுமா போ சரி பாப்பா கை பிடிச்சு கூட்டு போகணும்னா சரிப்பா ரொம்ப தான் செல்லம் பாசத்தை பத்தல பிள்ளைக்கு ஆமா மாமா படு ரெஸ்ட் எடுக்கணும்ல வா படு வெளியில வெயில் அடிக்க வெளியில போவாத இங்க வா சொல்றேன்ல வா வந்து படு கால் வர வீங்கி இருக்கு இரு நான் லேசா கால் அமைக்க விடுதேன் அந்த டாக்டர் வந்து தைலம் கொடுத்தாருல அதை போட்டு தராட்டா வந்து தானே கேட்க சரி வா வந்து படு நான் கால் அமைக்க விட முடியா எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்ப அங்க வா ஓய் இங்க பாரு டாக்டர் என்ன சொன்னாரு இந்த மண்ணத்துல நீ சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரா சொல்லலையா சந்தோஷமா இரு சாரி தான் கேட்டுட்டேன் நாடி எனக்கு தெரியாம தானடி பொண்ண அனுபவம் இல்லை அதான் சாரி சாரி டே இங்க பாரு உடம்பெல்லாம் நீர் போட்டிருக்கு வா வந்து படு நான் காலைல அமைக்க விடுறேன் வா வளக்காப்புக்கு பேசியாச்சு இனி 7 மாசம் வைக்க முடியாதுல்ல அதான் இனி டைரக்டா 9ஆம் மாசம் வச்சா போதுன்னு சொல்லியாச்சு நான் பாரு சந்தோஷமா இரு ரொம்ப கிராண்டா வைக்க போறேன் உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு வளக்காப்பு ரொம்ப கிராண்டா பண்ண போறேன் இங்க பாரு சந்தோஷமா இருடே உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் சீமந்தத்துக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு வாங்கி தரேனா இங்க பாரு இங்க பாருன்னு சொன்னேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் அதுல இல்ல சீமந்தத்துக்கு நான் என்ன வாங்கி தருவேன் வெள்ளி கொலுசு கட்டல நான் வாங்கிட்டு வரேன் தேவையில்லை சரி உனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு போடுவேன் என் பொண்டாட்டி அந்த வெள்ளி கொலுசை போட்டு நடக்கும் போது அழகு போல இருப்பா போமா குழந்தை மாதிரி இருக்கா இங்க பாரு எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஈஸியா போட்டுட்டேன் வா வந்து போட முடியா ஈர கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வந்துருந்தேன் அதை குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிடணும்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் சரி தூங்கலாம் இங்க வா முத கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வரேன் குடிச்சிருனா கொமட்டுதே என்னாச்சு கொமட்டுதே இரு இந்த சீரக தண்ணி இருந்தது அதை கொடுக்க சொன்னாங்க இரு நான் எடுத்துட்டு வரேன் இரு நான் சீரக தண்ணி எடுத்துட்டு வரேன்னா நான் தூங்க போறேன் இரு நான் தூங்க வைக்கேன் இரு வரேன் ட்ரெஸ் மாத்திக்கிட்டியா இல்ல கொஞ்சம் காத்தட்டமா போடு வெக்க அடிக்கல இரு நான் கழட்டி விடுறேன் வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இரு நான் ட்ரெஸ்ஸை கழட்டி விட அந்த நைட்டு கப்பல்ல தானே இருந்தது இரு நான் எடுத்துட்டு வரேன் எப்படி கச்சிதமா வேலை முடிஞ்சிட்டா ஸ்ட்ராங் பாடி ஆமாமா கடிச்சு தின்னு குடும்பத்துக்கு ராஸ்கல் ஓய் அங்கிட்டு உட்காந்துருக்க இங்க வா ஒண்ணு வேண்டாம் அப்படி வந்து விட்டுரும் போரு வா வா எப்படி நான் தூக்குற மட்டும் போறேன் ஒண்ணு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு ஃபுல்லா ஒரே காதல் தான் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் குடிச்சிட்டு கிணத்து தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடி வரேன் 10 நிமிஷம் தான் வேர்த்துக்கிட்டு வருது நீ ஏசி போட்டுட்டு உட்காரு நான் வரேன் இருங்க நீங்க குடிக்கிறதுக்கு நானும் வரேன் அப்ப பாத்திரம் குளிக்குமா கொல்லுவேன் நீங்க கிணத்துல குடிக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னேன் ஏண்டி அதுக்கு அந்த பாத்திரம் போய் குளிச்சாதான் என்னன்னு கேட்க அப்படி குடிக்காத நீங்க மட்டும் போங்க நீனும் வரணும்டே வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் இல்லடி கிணத்துல குளிக்கிறதுக்கு அங்க போய் குளிப்போன்னு சொன்னேன் வேண்டாம் ஐயப்பாவும் முதுகு தைச்சு விடலான்னு பார்த்தேன் உங்க அக்கா சொன்ன மாதிரி பொறுப்புள்ள பொண்டாட்டியா இருக்கிறான்னு பார்த்தேன் ஏங்க
என்ன? நான் இன்னைக்கு உங்களுக்கு குளிச்சத்தை விட்டா வேண்டாம், இருக்கட்டும். இல்ல நான் குளிச்சத்தை விட்டா ஆசையாதான் இருக்கு. நானே போனாலும் முடியுமா? அதெல்லாம் முடியும். அப்ப இல்ல, வா. நானே தான் குளிச்சத்தை தலை தூத்தி விடுவேன் சரியா? நீ சந்தோஷப்படுறத பார்த்தா பின்னாடி என்னமோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு குளிச்சத்தை பிறக்கி பவுடர் போட்டு லிப்டிக் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு கொண்டை கட்டி என்னங்க உங்க முகம் மட்டும் தான் விளாடணுமான்னு கேட்க. ஏன் நான் விளாடக்கூடாது? இந்த நாட்டுல எல்லாம் இருக்குமே. ஏங்க உங்களுக்கு தாயா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. நான் தான் உனக்கு எப்பவும் அப்பாவா இருக்க. இது புதுசா இருக்கு. ஆமாங்க, எப்பவும் நீங்க தான் அப்பாவா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு தாயா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். தாய்க்கு பின் தாரங்க, ஆனா தாரமும் அம்மாவாகலாம். தாரம் கூட தாயை போல ஈடு சொல்ல ஏதும் இல்ல, எல்லாம் என் யோகம். எங்க எல்லாம் உங்க யோகங்க. நீ எனக்கு அம்மாவா இருக்க போற. உங்க அக்கா சிலவர் அக்காஸ் அக்கா இன்னைக்கு கையில எடுத்திருக்கானா என்னமோ பைக்குள்ள பண்ண போகுது. இல்ல நானே குளிச்சுட்டு வந்தது. உன் மவ எதுக்கு கோபப்படுறான்னு இப்ப தெரியுது. இல்ல எனக்கு கோவம் வராது. அது இங்க பாருங்க, நான் தான் குளிச்சது பிறகு பவுடர்லாம் போடுவேன். இன்னைக்கு என்னாச்சு, நீ விளையாடுறதுக்கு முடிவு பண்ணிருக்க அப்படிதானே? அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன அப்படி சொல்லக்கூடாது? எனக்கு அழுக வந்துரும். அடி செல்லமே செல்லம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடி. சரிங்க, இருங்க நான் போய் துண்டு எல்லாம் எடுத்து வந்துட்டா. ரொம்ப ஆர்வமா இருக்கிய. ஆமா, இருங்க நான் போய் துண்டு சாப்பு எல்லாம் எடுத்து வந்துடுறேன். ஜோப்ல நான் போட்டு குடிக்க மாட்டேன். அந்த துண்டை மட்டும் எடுத்துட்டு வா. அப்ப முன்னாடி மட்டும் செம்பளத்தை கிட்ட இருந்து மார்க சோப்பா ஃபுல்லா காலி பண்ணிருக்கியா? அது உன்னை காதலிக்கும் போது. அப்படியே இப்போ அங்க என்ன இருக்குன்னு ஒளி மாதிரி அதையெல்லாம் பார்த்தாச்சே விடு. முன்னாடி காதலிக்கும் போது இப்ப தப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது நடக்கும், அதுக்காக ரெடியா வருவேன். இனி அப்படி இல்ல. கோரங்கி சரி நீ துண்டு எடுத்துட்டு போ. மறுபடியும் சொல்லிட்டேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் சரியா? சரி தங்கம். அத்தி அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த பேவுல இருக்குற என்ன செல்லு போல இருக்க. உங்ககிட்ட யார் நின்னு பார்த்தாலும் அப்படிதாங்க தெரியும். இருக்குது ஒரு செல்லு போல. என்ன இனி 7 மைலுக்கு தள்ளி நின்று குடி. கிட்ட வச்சு வேணும்னா நீங்க தூக்கி வச்சு கொடுக்கணும். கொடுக்க போறேன். கடிச்சு விடுவேன் கடிச்சு. கடிடி கடிடி கடிதா கடி கடி பாப்போம். பாறங்கள் எல்லாம் கடிக்க முடியாது. ஆப்பிள கடிக்க முடியும்ல? கடிச்சீங்கன்னா கொன்னுவேன். ஆப்பிள் ஆப்பிள் இருக்குது பாரு, ஆப்பிள் பழம் மாதிரி கடிச்சு தின்றோம். எடுத்துக்கோங்க ஆப்பிள் பழம். எப்போ பார்த்தாலும் விளையாட்டு நம்மளுக்கு. என் துண்டு எடுத்துட்டு வா, நான் குளிக்கட்டும். பேசுனேன் உடனே நீ துண்டு எடுத்துட்டு சொன்னேன். துண்டு எடுத்துட்டு வா, நான் குளிக்கணும். வழக்கா போய்க்கணும். அதான் அதை பத்தி பேசணும். என் பிள்ளைக்கு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எவனும் அண்ணாவி கிடையாது. என் பிள்ளைக்கு எப்படி வழக்கா போச்சு அழகு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். எவனும் அண்ணாவி கிடையாது. அவர் ஒரு வேலையை பார்த்தா போதும். போய் துண்டு எடுத்து போடி போன சொன்னேன். இல்ல அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஏதோ சொல்ல வரல. கொத்த கலப்பாத போ. சரி சாரி, பேச கஷ்டமா இருக்கு. நீ பேசாம இருக்குது எனக்கு மனசுலாம் வலிக்கு. நீ எப்படி வழக்கா போச்சு பாத்துருவேன்னு எனக்கு தெரியும். சாரிடா, என்ன மன்னிச்சிட. என்ன மன்னிக்கவே மாட்டியா? துண்டு சரி எடுத்துட்டு இருக்கேன். பொண்ணு தர ப்ளீஸ், பொண்ணு தர. இப்பெல்லாம் பண்ணது எனக்கு தாங்க முடியல ப்ளீஸ். மாப்பிள்ள அப்பாவோட வந்து சைட் அடிக்க வந்த ஆளு நீ மட்டும் தான்டா. அப்பா நீங்க வீட்டுக்கு போகல? இல்லடா, நான் இங்கே நிக்க. காலையில என்னங்க குடும்பம் வந்து நிக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு என்னத்துக்கு? அது வேற ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு லீவ்ல. அதான் சரி அப்படியே வாக்கிங் போலாமேன்னு நான் கருவப்பைய கிசரு அதான் எல்லாரும் வந்தோம். வேற எதுக்கு நீங்க வரல? வேற எதுக்குப்பா நாங்க வர போறோம்? இல்லடா, ரோகிணி என்னமோ சொல்லிட்டால. அதான். ஆகா, ரோகிணி தான் அனுப்பி வச்சிருக்காளா? என்னமா புருஷனை கண்காணிக்கா. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? தான் மாப்பிள்ள இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது போலுக்கு. கருவப்பைய ரோகிணிக்கு போட்டு கொடுத்தவங்க தானே. என்னடா விக்ரமே? ஒண்ணு இல்லப்பா, வாக்கிங் போவோம் அப்படின்னு சொன்னேன். சிக்கிட்டியோ சிக்கிட்டியோ. நான் சைட் அடிச்சது உங்களுக்கும் பொறாம. என் மேல இறக்கப்பட்டது என் விக்கத்த மட்டும்தான். பாத்துக்கலாம். நீ எல்லாம் ஒரு அண்ணன். கெட்டி இருக்கிறது உன் தங்கச்சிதான், மறந்துடாத. அவர் என்ன கெட்டிட்டு வர என்ன சொன்னாரு? சைட்டு தானே அடிக்கிறாரு. நீ சைட் அடிக்க மாட்டா? டேய், இப்படி சப்போர்ட் பண்றா உன் மாப்பிளைக்கு? டேய், என் மாப்பிள யோக்கியமானவிடா. நேர்மையா தான் வந்து சைட் அடிப்பாரு. ஏன்னா உன்ன திருட்டு தனமாவா சைட் அடிக்காரு? நீ ஏடா என்னையே கால வரைக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ திருட்டு தனமா சைட் அடிப்ப. என் மாப்பிள என் பர்மிஷனோட சைட் அடிக்காரு.
மாப்பிள்ளைய தூக்கி பிடிக்கலான்டா நான் இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்க கூடாது. பாத்துக்கிட்டே யாரையாத்தையும் கூட்டிட்டு இருப்பேன் பாத்துட்டே அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. அப்போ கான்பிடண்டா நம்பிதான் கூட வந்திருக்க. என் மாப்பிள்ளை வெறும் சைட் அடிக்க மாட்டதா இல்லாக்கி அந்த புள்ளையே வந்து பேசணும் அழகு அடிச்சு இங்க வந்துருவார்ல. என்னடா வாக்கிங் போயிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கா? அவனுக்கு இன்னைக்கு காலு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. என்னடா மாப்பிள்ள கார் பாப்பைய கூட கூட்டு நீ தானே ரோஹிணி தான் அனுப்பி வச்சிருக்கா. நானா இல்ல கொன்னுருவேன் பத்துக்க. அப்படிலாம் என் பொண்டாடி செய்ய மாட்டாள. வாக்கிங் போமா அப்படி இப்ப நீங்க என்ன போங்களேன், நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். இல்லடா உன் கூட தான் நான் வாக்கிங் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிஷோரே இந்த அப்போ கூட்டிட்டு நீ வாக்கிங் போடா. நீங்க என்ன இடம் பண்ண போறா? எனக்கு பையன் என்ன முதல்லடா எனக்கு நீங்க வாக்கிங் போறதுக்கே மனசே இல்ல. கூட வேணா இந்த கரோப்பையில என்ன கூட்டிட்டு போயேன். நான் போகல, நான் உனக்கு துணை அங்கே நிக்க. எப்படி இன்னைக்கு எப்படி சைட் அடிக்க நாங்களும் பாக்குறோம்ல. என்ன மாப்பிள்ள சிக்கிட்டியோ? நான் போயிட்ட மட்டும் எங்க அப்பா வந்துருவாரு. இன்னைக்கு ஒரு தலையில என்ன இருக்கோ அது நடக்கும். மாப்பிள்ள வாங்க நம்ம அந்த சைடா போவோம். சரிங்கத்தான் நம்ம அந்த சைடு போயிருவோம் தான். பாவம் என் மாப்பிள்ள என்னத்தான் பண்ணுவாரு. ஆனா உன்ன மாதிரி மச்சனை எவனுக்கும் கிடைக்காது கேட்டியா மாப்பிள்ள. மாப்பிள்ள உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதா மாப்பிள்ள? தனியா வரும்போது ஒரு புள்ள உன் கண்ட படல, அப்பாவோட வந்திருக்க இப்படி வந்து சிக்கிருக்கு பாரு. கொஞ்சமா மனசாட்சியோட நடந்துக்கடா. என் மாப்பிள்ள அழகே செஞ்சுட்டாரு. ஏன் சாதனை பண்ண முடியலன்னு அழுத்து இருக்கானோ? இவ்வளவு அழகான பிகர் வந்திருக்க கூட அப்பா நிக்கிறேன் நான் எப்படி சைட் அடிக்கட்டுன்னு போய் வெம்பி அழுதான். அதான் நான் சொன்னேன் அர்ஜுன மத்துக்க அப்பா எந்த மகனை இப்படி அழுத? ஆனந்த கண்ணீர்ப்பா. அப்பா அப்பா கூட வாக்கிங் வந்திருக்கேன்னு ஆனந்த கண்ணீர். ஒண்ணும் பண்ண முடியாது. செக்கச்சவேன் இருக்காடா. செக்கச்சவேன் இருக்காளா? போ கெட்டுச்சா? அப்பாக்கு கேட்கல ஏது அப்பாக்கு கேட்கல. அதெல்லாம் இன்னத்துக்கு புரிஞ்சிருக்கும் அப்பாவுக்கு. யாரா செக்கச்சவேன் இருக்கா? நான் வேற யாருப்பா? நான்தான்ப்பா கிசாரு. ஃப்ரெண்டு தானே காப்பாத்துறா. இது மாமா வேலை பார்க்க சொல்லுத. ஃப்ரெண்டு அது என்ன அப்படி நினைக்க? ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணதானே? இல்ல இந்த மனத்துல என்னால உதவி பண்ண முடியாது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஈவ இருக்கவே இல்லப்பா. ஏண்ட மோனே ரொம்ப கால் நெஞ்சப்பா. அச்சோ ஏண்ட மோனே இப்படி சொல்லுதா? ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுதாரு. ரொம்ப மோசம் அந்த பிள்ளைகளு. ரொம்ப கல் நெஞ்சம் ஈவர்கள் இல்லாத படு பாதத்திகளு. எத்தனை நாள் தனியா வருவேன் தெரியுமாப்பா? அதுக்கேண்ட அழுத? என் கண்ணு அப்படியே வலை போட்டு தேடும். ஒருத்தி கூட சிக்க மாட்டால. இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்ல கல்லஞ்ச காரிகள் அந்த பொம்பளை பிள்ளைகள் தான் அதை சொல்ல வந்தேன். திரும்பி கூட பார்க்க முடியல. எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமாப்பா எனக்கு? எங்க திரும்பி பார்க்க முடியல? கருவாப்பையில கருவாப்பையில இந்த சைடு வாடா. என்ன பாக்குற சாக்குல அந்த புள்ளைய பாக்கலான்னு பாக்க. இல்லடா நான் இந்த சைடே நிக்க. இங்கதான் நல்ல எனல் விழுந்திருக்கு. ஆமா வெயில நின்னா அப்படி கருத்து தள்ளிவான். ஏற்கனவே கடிச்சிட்டு போதா இருக்க. இங்க வாயன் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் கடுக்காம இருக்கிறதுக்கு நான் எனலே நிக்க. நேரம் பார்த்தா பழி வாங்குதா? ஏண்டா விக்ரமே என்னப்பா அங்க ஒரு புள்ள நிக்கி பாத்தியா? நான் எந்த பிள்ளையும் பாக்குறது இல்லப்பா. எங்கப்பா நிக்குது? அதான் அவன் பக்கத்துல நிக்கி பாரு. இல்லப்பா நான் ரோகிணி தர வேற யாரையும் பாக்குறது இல்ல. எனக்கு பாக்குறதுலாம் பிடிக்காதுப்பா. இல்லடா நான் சொல்றேன்ல அந்த பிள்ளை கொஞ்சம் பாரு. என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுப்பா. அது மட்டும் இல்லப்பா அந்த பிள்ளை மஞ்சள் தாவடி போட்டுருக்கத நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா. தலை நிறைய பூ வச்சு கோயிலுக்கு போறான்னு நினைக்க அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா. பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுதேடா. அது லேச சைட்ல தெரிஞ்சதுலப்பா அவ்வளவுதான். என்னடா விக்ரமே? இல்லப்பா அப்படியே வாக்கிங் போலாமா இல்லைன்னா புண்ணியம் தட்டத்துக்கு கோயிலுக்கு போலாமா அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போன்னு தெரியல. இல்லப்பா கடைசியா முடிவு பண்ணிட்டேன் கோயிலுக்கு தான் போலான்னு. என் வாழ்க்கையிலயும் ஒளிவிளக்கு ஏற்றதுக்கு இல்ல வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏறணும் இல்லப்பா. ஓ ஒளிவிளக்கு தேடி போற? ஆமாப்பா என் வாழ்க்கையிலும் ஒளிவிளக்கு ஏற்றதுக்கு. அது ஒளியிலப்பா சோசியர் வேற அன்னைக்குதான் சொன்னாரு சீக்கிரம் கோயில் கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றதுக்கு ஒரு தேவதை இல்ல கோயிலுக்கு போனீங்கன்னா தேவதைகள் மாதிரி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சோசியர் சொன்னாரு. நம்பர் வாங்கிடுவான். கோயில்களா என்ன கிஷோர் நீ உண்டாண்டி? இல்லப்பா அவன் மட்டும்தான். ஓ அவருக்கு நீங்க எல்லாம் துணைக்கு வந்திருக்கிய? இல்லப்பா. அப்புறம் விக்கி நமக்குலாம் எப்படிப்பா இது சரிப்பட்டு வரும்? இல்ல நமக்குலாம் இதெல்லாம் வராதுல்ல. அது சரிப்பட்டு வராதுப்பா. அப்போ கிடைச்சா பிக்க பண்ணிடுவ. சும்மா இருடா. நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியும். நீ மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுற. அது இந்த எண்ணியே நீ காலவாத. அங்க பாரு அப்படியே மூழ்கிறாத. டேய் கிஷோரே என்ன விக்கி? டேய் உனக்கு இப்பதானே 23வது வயசு பிறக்குதே.
ம், கூட ஒரு 3 சேர்க்கணும். ஆமாமா, எனக்கு இவ்வளவு ஆகும்போது என்னோட மூத்தவன் 3 வயசு மூத்தவன். ஆமாமா, உனக்கு 3 வயசு அதிகம் தான் என்னோட. போய் போயில நம்ம உன்ன மூத்தவனா? நீ எனக்கு மூத்தவங்களுக்காக உன்னால அண்ணன்லாம் கூப்பிட மாட்டேன். 3 வயசு தானே என்னோட மூத்தவன் நீ. டேய் இன்னைக்கு நீ செத்தடா. கிசரி, எனக்கு கூட நீ 2 வயசு மூத்தவன். அப்பா அப்பான்னு சொன்னா குண்டு குடும்பத்துக்கு வீட்டுல நமக்கு எங்கெல்லாமோ வளர்ந்துடுறாங்க, ஒன்னும் அமைய மாட்டேங்குது. ஆனா மாப்பிள்ள, நாம எதிர்பார்க்கிற மாதிரி தேடி போனா கிடைக்க மாட்டேங்குது. அப்படிதான் மாப்பிள்ள. வரம் பாக்காவலா? விக்கி என்ன யாருக்குன்னே வரம் பாக்காவ? விக்கி ஒன்னதாண்டா கேட்கான். விக்கியா? நீ தானே விக்கி? என் பேர் விக்னேஸ்ல. வீட்லயே வரம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சாதகம் ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. கோயிலுக்கு போனா கிடைச்சிரும் நினைக்கேன். டேய் விக்கி, எனக்கு கூட இன்னைக்கு சோசி சொன்னாடா, சீக்கிரம் உங்களை தேடி ஒரு வரம் இல்ல ஒரு தேவதை இல்ல ஒரு வரம் வரும்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஐ எம் விக்னேஷ், விக்னேஷ் ஆஃப் போலீஸ். வரம் அமைய மாட்டேங்குது. அமையுமா? அமைய கண்டிப்பா அமைஞ்சிரும். ஊருக்கு புதுசு போல. ஐ எம் விக்னேஷ், விக்னேஷ் ஆஃப் போலீஸ். பேரு விக்னேஷ். அப்புறம் கமிஷனர் தான் இல்லைங்களே. ஆனா கமிஷனருக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச வயசு இருக்கணுமே. எப்படியும் கமிஷனர்னா 30-30 மேல இருக்கணுமே. என்னனே தம்பி மேல போய் இப்படி சும்மா இருனே. நான் உனக்கு அண்ணனா? சார் நீங்க கலெக்டர் கிஷோர் தானே? அது வந்து மாப்பிள்ளை இப்ப உனக்குள்ள ஜாக்பாட் அடிச்சிருக்கு. சும்மா இருடா. ஆமா சார், நான் உங்களை தான் சார் பார்க்கணும் நினைச்சேன். உங்ககிட்ட தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க நினைச்சேன். சார் நீங்க இங்கே நிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ கிஷோர் அண்ணே, கிஷோர் அண்ணே வீட்டுக்கு போனேன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அத வந்து எதனால என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். போடா, எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க. அண்ணே வீட்டுக்கு போங்கண்ணே, உங்க மொபைல் அழுதுட்டு இருப்பான். ஓடிரு, கோத்த கலப்பாத போடா. வீட்டுல ஒரே வரம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் அண்ணன் எனக்கே இந்த முடிவாகல, அதுக்குள்ள தம்பி நீ ஏன்டா ஆசைப்பட்டு இருக்க? ஆனா உண்டா இப்ப ஜாக்பாட் அப்பாவுக்கும் மௌனுக்கும் தாண்டா அடிச்சிருக்கு. அப்போ விடுறா விடுறா, பாத்துக்கலாம், விடு விடு விடு. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க. அண்ணன்டா, டேய் அண்ணனுக்கு இன்னும் முடியல அதுக்குள்ள. டேய் நானும் கோயில்ல போய் விளக்கத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் லேட் மேரேஜ், மத்தபடி வேர்ல்ட் நம்பர் 1 வக்கீல், கிரிமினல் லாயரு. எப்போ உண்மை அண்ணன். டேய் கிஷோர் வீட்டுக்கு போட, அவன் மகன் தேடிட்டு இருப்பான். அவன் நீங்க சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்கணும்? எப்போ உங்களை அம்மா கூட்ட வச்சனாவ? எப்போ அம்மா உங்களை கூட்ட வச்சனாவலாம்? ஏண்டா ஏன்? மூத்த பையனுக்கே 40 வயசு இருக்கும் போலுக்கு, இவருக்கு இப்பதான் அண்ணனா. அப்படி சொல்லிட்டு தரப்பையில. டேய் விக்ரமே, என்ன மாமா? ரோகிணி உன்னை அவசரமா வர சொன்னா, உன் 3வது மகன் அழுதுகிட்டே கிடக்கான, அவனை தூக்கிட்டு போவியான். மொத்தமா வந்து சொல்லி முடிச்சிட்டிய. ஏண்டா? சோனா முத்தா, குமார் மாமா வடியில அவனுக்கு வந்திருக்கு. ஆமா, ஓ சைட் அடிச்சு நிக்க. இல்ல உன் 3வது மகன் ஒரே அழுவ. அவன் பொண்ணுத்துல எவ்வளவு நேரம் தூக்கி சமைப்பான். சீக்கிரம் வீட்டுக்கு போ. அவனுக்கு நேரங்காலமே இல்ல அழுதுக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியல. எங்க 3 புள்ள பெத்ததுக்கு அப்புறம் ஓடின்னு சொல்லிட்டேன். அந்த பையன் என்ன அழுவாதிட்டு கிடக்கான். இல்ல விக்கி, ஐயோ வந்து என்ன மாமா இததான் அப்போ சொல்லுவாங்களோ. இல்ல இந்த பைக்கை ரிப்பேர் பண்ணணுமா, அவன் பொண்ணுத்துல பாதியில முடிச்சுட்டானா. அது ஏதோ ஷார்ட் ஆகல, அது என்னன்னு போய் பாப்பியா போ. அப்பாட, ஆமா என்னாலதான் முடியும். ஏன்னா எனக்கு சின்ன வயசு இல்ல, அதான் அது என்னால முடியும். அப்படி இல்ல, வண்டி எடுத்துட்டு போய் கீழே போட்டோன்னே நீதானா, அதனால நீதான் சரி பண்ணணுமா. அப்படியா சொன்னா? இந்த வீட்டை ஸ்ட்ராங்கா ஆர்டர் போட்டது யாரு? தேன்மொழி போய் உள்ள அவளேதான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, நீ வந்து அதை சரி பண்ணுவியா. வீட்டுல எல்லாருக்கும் ஆப்பு வைக்கல, அவளை அடிச்சுக்கவே முடியாது இல்ல. எப்போ நீங்க நின்று சைட் எடுத்ததெல்லாம் போதுமா? அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாவ. அவளுக்கு யார்ட்ட சொன்னா? பொண்ணுத்துறதான். பொண்ணுத்துறையா? அவன் இங்க வரவே இல்லையா? நீங்க எல்லாம் ஒண்ணு போல வந்து எல்லாம் அப்பவே அவன் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு ஒருத்தன் கூட பிறந்திருக்கான் பாரு. ஏண்டா அவன் எந்த ரகம்டா? நம்ம வீட்டுல யோக்கியமானவன் அவன் மட்டும்தான். இல்ல வைக்க, ஐயோ புரட்டி எடுப்பானே. என்ன வண்டி எங்களை போட்டா? இப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன கேவல்படுத்தினால தானே. எல்லாம் ஒரே குடும்பம் நினைக்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? சைட் அடிச்சுட்டு வந்தியா? இல்லடா, சின்ன பிள்ளைல தான் வண்டி தள்ளி விட்டுருக்கும் உங்களுக்கு. அதான் தேன்மொழி உன்னை பார்த்துட்டு சொன்னான். வயசு பாரு, இதுக்குத்தான் காலகாலத்துல எத்தனை வயசுல சொல்லி வச்சிருக்க? நீங்களும் ஒரு அண்ணன். ஓடி சொல்லுவோங்க. 27 27 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஆமாடா. இவருக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியும். தம்பியார் மேல அவ்வளவு பாசமாடா உனக்கு. தம்பி இல்ல, அவன் சைட் அடிச்சிட்டு இருக்கான்டா. சைட் மட்டும் தான் அடிக்க விடுவேன். அப்ப இவன் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து நிக்கிய. இன்னைக்கு காலையில இருந்து நான் அதுதான்டா மல்லிக்கு நிக்க. இல்ல இருக்கு வா, அப்போ வரேன். 5 நிமிஷம் கழிச்சு வரேன் போ. என்னமோ பண்ணு. என்னப்பா
உங்க அம்மா தேடிட்டு இருந்தாவ இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்க. இல்ல அம்மா கேட்டாங்க உண்மையை சொல்லிட்டேன். இப்போ உனக்கு திருப்தி தானே, கிளம்பி போயிட்டாரு. பொண்ணு சார் சும்மா எந்த பிள்ளையாவது என்ன பார்த்தாலே பொறுப்பு எடுப்பா. இந்த பிள்ளை ஏதோ பேச வருது, எதுக்கு வம்பு? இவனுக்கு வேற கரெக்டா கொண்டு போட்டு கொடுத்துருவானுங்க. ஐயா வண்டி வேற ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தேன். பாத்துக்க வரேன். புள்ளனா இப்படி இருக்கணும்டா. அவன் பேச மாட்டான். இல்ல சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கேட்டாலும் சொல்ல மாட்டான். இவன் வாங்கப்பா. மூணாவது புள்ள அழுது போ. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு புள்ளையில வந்துடக்கூடாது. ஐயோ கொச்ச பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்ன மேக்கப் முடிஞ்சதா எப்படி? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஒரு மணி நேரம் கட்டி கிடந்தில. கஷ்டப்பட்டு இப்பதான் கொண்ட கட்டி இருக்க. அப்படி தாங்க கஷ்டப்படாம கட்டியிருக்க. எதுக்கு தாங்க அப்படி வந்து கஷ்டப்படுத? அப்பதான் நல்லா இருக்கும். ஏன் தாங்க போமா, எதுக்கு நின்றுட்டு இருக்க? வந்து உட்காந்துட்டு மேக்கப் பண்ண. ஐயோ உட்கார்ந்து மேக்கப் பண்ண முடியாதுங்க. இது எப்போதைக்கு முடியும்? தெரியாது, எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. இப்பதான் கொண்டையே கஷ்டப்பட்டு கட்டி இருக்கோம். எங்க உங்களுக்கு கெட்டதுக்குள்ள என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப நானும் தான். அப்படிதாங்க புள்ள திரும்ப வர கூடாதுன்னு இருக்கால. திரும்ப என்னமா ஆகும்? தலை ஓஞ்சுப்பா. தலை உடஞ்சிருமா? இங்க பாருங்க, ஆடக்கூடாது அசையக்கூடாது. அப்படித்தான் ஒரு மணி நேரமே என்ன உட்கார வச்சிருக்கிய. நீங்க ஆடுனீங்கன்னா கொண்டு அவுந்துரும். இன்னைக்கு பார்த்து எல்லாத்துக்கும் லீவு. சீக்கிரம் மேக்கப் பண்ணிட்டு உழைச்சு விட்டுருவியல்ல. கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. அதுவும் சரிதான். பாம்பு போல கண்டு பண்ணிட்டு இருக்க. சரி நீங்க பண்ணுங்க. நீ போட்ட அசிங்கமா இருக்கும். சொன்ன கேளு, நாத போடுவேன். நாத போடுறேன். எங்க அப்பாக்கு நாத போடுவேன். எங்க அப்பாட்டி இப்ப இது வேறயா? என்ன தங்கம் நாத போடுவ கண்மையே? அதான் ரெண்டு கண்ணு இருக்குல்ல, ஆள் கொண்டா போடுங்க. நீ அந்த சைடு கண்ண போடுல, இந்த சைடு கண்ண போடு. இந்த சைடு ரோஸ் பவுடர் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடுவோம். ரோஸ் பவுடர் கம்மியா இருக்கு. ஆமா, நீங்க கருப்பா இருந்தா அது எவ்வளவு கண்ண போட முடியும்? அது சரி. சரி தங்கம் நீ போடு தங்கம். இப்ப என்ன சொல்லல? நீனும் தான் தங்கம், நீ போடு தங்கம். எங்க நீங்க என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? இப்போ நீங்க சூப்பரா இருக்கீங்கப்பா. கோமாளி மாதிரி வேஷம் போட்டு வச்சுட்டு சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப பாரு மேக்கப் பண்ணலாம் சரிதான், போட்டோ கிட்ட எடுத்து வச்சிடாத. எவனா நெட்ல பறிப்புட்டோம்னா கேவலமா போயிடும். ஆமா என்கவுண்டர் பெசிஸ்ட் அசிங்கமா போயிடும். இல்ல போட்டோ என் டிபில மட்டும் தான் வைப்பேன், சரியா? என்னது? நான் மட்டும் பாக்குற மாதிரி வைப்பேன், சரியா? வேண்டாம் தங்கம், எப்படியாவது நீ கொட்டாயிரும். வேண்டாம். சரி நான் வைக்க மாட்டேன். ஏங்க இன்னும் மூஞ்சில என்ன குறையுதே? என்ன தங்கம் குறையுது? ஏங்க இன்னும் நல்ல மேக்கப் பண்ணணும். இந்த சைடு இந்த சைடு வரக்கூடாது. பாரு நான் ஒண்ணு வா சைடுல வரல. நான் என் அப்பாவுக்கு இந்த சைடுல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்பா? ஒண்ணு வேண்டாம், இது ஏன் அப்பா? ஏன் அப்பா? எனக்கு கோவம் வந்துரும். இவளுக்கு கோவம் வரும். இங்க பாரு, நான் உன்னை அந்த சைடு ஃபுல்லா கொடுத்துட்டேன். இந்த சைடு ஃபுல்லா எனக்கு. இங்க பாரு இங்க பாரு, இங்க வருது, இங்க வரக்கூடாது. வா பிரஸ் தான் இங்க வருது. சா பிரஸ் வருதா? ஆமா, வா பிரஸ் கூட இங்க வருது. ஐயோ சரி சண்டை போடாங்க ஒழுங்கா மேக்கப் பண்ணுங்க. நான் தான் போட்டு வைப்பேன். நான் தான் போய்ப்பேன். இடி பொட்டு எங்கடி வச்சிருக்க? எனக்கு தெரியும், நான் சரியா தான் வச்சிருக்கேன். இடி பொட்டு கோணிட்டு வச்சிருக்கடி. ஒண்ணு இல்ல, எப்ப சரியானத பாருங்க. சரி உடண்டி, அது எப்படி இருந்தா என்ன விடு. அவ கோணக்கமானக்க வச்சிருக்கா. என் ஒத்துமொத்த மேக்கப்மே அவ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் பொட்டு சரியா தான் வச்சிருக்கேன். ஆமா சரியா வச்சிருக்கா. வேற கோணிட்டு வச்சிருக்கா. எங்க இருங்க, நான் உங்களுக்கு பூ வச்சு விடுறேன். சரி தங்கம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சரி. இன்னும் லிப்ஸ்டிக் போடவே இல்ல. நான் போடுவேன். கொல்ல சொல்லிட்டேன். நான் எப்படி போடுவேன்? நான் தான் போடுவேன். பொட்டியே என்ன லட்சணமா வச்சிருக்க? இந்த லிப்ஸ்டிக் போட்டா எப்படி தான் இருக்கும்? நான் தான் லிப்ஸ்டிக் போடுவேன். போட்டு தோல. ஐயோ கன்றாவியா வச்சிருக்கடி நீ. ஒண்ணு இல்ல, சூப்பரா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. சரி சண்டை போடாதீங்க. சரி நீ வேணா லிப்ஸ்டிக் போட்டு விட்டுரு. நான் போடுவேன். எதுக்கு கஷ்டப்பட்டு போட்டுட்டு உதட்டு இருக்கத வச்சு போடு. அப்படின்னா தான் எனக்கு லிப்ஸ்டிக் வேணும். அப்படி உதட்டு சேர்ந்து வைக்கணும். அதெல்லாம் இப்ப முடியாது. அப்போ எனக்கு வேண்டாம். சரி பாப்பா, அந்த சைடு என்ன இருக்கு பாரு, அந்த பூ எடுத்துடாமா. என்ன சைடுமா? அந்த சைடுமா? அங்க பாரு இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து பூச்சிடுமா. அந்த அம்மா பூ வச்சிட்டாளே. இருமா, நீ பூச்சதா அப்பாக்கு பிடிச்சு போமா. அப்படிதான். தகுப்புல ஃப்ரிட்ஜ்ல போய் ஓடி போய் பூச்சி வந்துருமா. சரிப்பா. சிக்கன் குடுடி. எங்க உங்களை மெத்த சிரிப்பா இருக்குங்க. சிரிப்பு பார்த்தா ஒழுங்கா குடி சொல்லிட்டேன். எவ்வளவு கம்பீரமா இருந்த மனுஷனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. சிரிப்பு பாரு, காட்சி தின்ன முடியாது. அந்த கொடு நச்சுன்னு கொடுக்கணும்னா சரி சீக்கிரம் அழகு போல இன்னைக்கு ஸ்டைல பாரு. போமே குடி வந்து இருங்க கொடுக்க. சீக்கிரம் குடி. மேல இருக்கும் பாருங்க. சீக்கிரம் குடுடி பார், நச்சுன்னு கொடுக்கணும். சரி ரொம்ப தான் சச்சுக்கிட்டா பாரு. குடுக்குற குடுல அப்படியே நல்ல குடு.
அப்படியா போயிலையோ? போ இல்லப்பா. அம்மா போச்சிட்டாங்க. அம்மாக்கு இதே வேலையா போச்சு. கோடுக்கு விட குடிச்சு. அம்மா இதுல யார் லிப்டிக் போட்டா? எதுலம்மா? அப்பா அம்மாக்கு லிப்டிக் போடவே தெரியலப்பா. ஆமாமா, அம்மாக்கு லிப்டிக் போடவே தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன இந்த சைடு என்ன போடட்டுமா? ஆமாமா, தங்கப்புல பிரிட்ஜ்ல உள் சைடுல பூ இருக்கு, போய் பாத்துக்கலாமா? வேண்டாம். அந்த சைடு இதே மாதிரி லிப்டிக் வந்துரும். இப்ப இத நாளைக்கு தப்பா. கொல்ல சொல்லிட்டே கஷ்டப்பட்டு கொடுத்திருக்க. கஷ்டப்பட்டு போட்டுருக்க. சிரிக்காதீங்க. அது வீர தழும்புனமா. ஆமா. ஆமா, இது தங்கம். என்ன சொல்லல? நீ திரும்ப கூட சொல்லிட்டியா? ஆமா தங்கம், நீனும் என் தங்கப்புல. எங்க அப்பா. எங்க அப்பாடி. எங்க அப்பா. அப்பா நீங்க என் அப்பா தானப்பா? நான் 2 பேருக்குமே அப்பா தாமா. என் லீவ பூரா நீங்க ஓச்சு விட்டுட்டிய. ஏங்க, இது நல்லதாங்க இருக்குது. நீங்க காலையில வந்து வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. அதை விட இது சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா. நானே இந்த பூ வைப்பேன். சரி தங்கம், நீ எவ்வளவு பூனாலும் வச்சுக்க. என்ன? என்ன தாயே? வண்டி சரி பண்ணதுக்கு ஸ்க்ரூ தருவியா? வைக்கன்னு கேட்டான். அது அங்கேயே தான் வச்சிருக்கேன் பாரு. அவன ஒழுங்கா ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். ஓ அத பயத்துல பண்ணிட்டு கிடக்கானோ? ஓ ஆர்டர் பண்ணது நீங்களா? கஷ்டப்பட்டு பைக் வாங்கி கொடுத்தா கீழ போட்டு கொண்டு வந்திருக்கான். வீட்டுக்கு ஒரு ஆளு இப்படி தேவதா. அத பயத்துல கந்து ரிப்பேர் பண்ணிட்டு கிடக்கான். தாயே, அந்த கட்லெட் நடக்க பாரு. சரி. மேக்கப் பலமா நடக்கு. அது உடம்புக்கா. எல்லாம் ஓகேதா. கண்ணத்துல இருக்கத வரைஞ்ச மாதிரி தெரியலையே. கொடுத்தது. நான் ரோஸ் பவுடர் போட போறேன். ஆமாமா, அண்ணனுக்கு ரோஸ் பவுடர் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் ஃபுல்லா தட்டுங்க. நீ தான ஃப்ரிட்ஜ் போய் குளிப்பிச்சு வந்திருக்க. பூ எடுக்க வந்த. பூ எடுக்க வந்தியா? அத ஒட்ட பத்த பூ இங்க தூக்கிட்டு வந்தியா? எங்க அம்மா தான். போட்டு கொடுத்துருவா. ஐயோ. ஓ. நடக்கட்டும். இன்னும் நிறைய இடத்துல கேப் கிடக்கு பாரு, அதனால கொஞ்சம் பூசி விடுங்க. நாங்க பூசுவோமே. நீங்க பூசுங்க. அப்படியே அண்ணனுக்கு கொஞ்சம் சடங்கு வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தங்கச்சில பார்க்க மாட்டே பாத்துக்க. ஐடியா கொடுத்துட்டு இருக்கியோ? இல்ல மாட்ட. நீ இப்ப அப்படிதான் தெரியுதா? சடங்கா? கூட பொண்ணு கொளுத்தி போட்டுருக்கு பாரு. நான் மாப்பிள்ள கூப்பிட்டா ஓடி. விடாதீங்க நீ. அண்ணனுக்கு சடங்கு வைங்க. வந்தேன்னு வச்சுக்கோனியா? அண்ணி விட்டுறாதீங்க. அண்ணனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைங்க. தேங்க் யூ. நல்ல ஐடியா கொடுத்த தெரியுமா? இப்ப சடங்குனா என்னப்பா? பெரிய மனுஷி. இவள வச்சு ஒரு பழக்க விட முடியல. மண்டையில கொட்டிரேன் பாத்துக்க. எனக்கு கோவம் வந்துரும். எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். மண்டையில கொட்டி விடுவேன். அது ஏன் தங்கச்சாங்க? இப்போ அதுவும் என் புள்ளதான். இந்த அடி பத்தாது போலக்கு. அப்பா சுபார், நீ எல்லாம் ரெண்டாவது தான். அவ தான் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாக்கு புள்ள. அப்பா ஆமா தங்கம், அது மூத்த புள்ளல. அப்பா நீ ராகினி திட்டுத. எங்க திட்டாதீங்க. எங்க அப்பா, எங்க அண்ணே, எங்க அப்பா தாண்டி எங்க அண்ணே, எங்க அப்பா, எங்க அண்ணே. ரோகிணிக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. அப்பா ஆமா தங்கம். இப்போ ஒத்திக்கு இதயத்திலிருந்து இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் வேண்டும். உன்னை யாரு அடிச்சா? உன்னை யாரு தூக்கி போட்டு மிதிச்சா? நான் போட்ட மேக்கப் பூரா கலச்சிருவேன். இவன் மேக்கப் போட்டா மேக்கப். எப்போ என்னமா தங்கம்? சரி நீங்க விளையாடுங்க. ரோஹிணி நீ கொஞ்சம் மேக்கப் பண்ணுதியா? வேண்டாம், நீங்களே மிச்சத்தை முடிச்சிருங்க. பாத்தியா? இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீங்களே விளையாடுங்க. நீ எனக்கு வேலை கிடக்கு. என் தங்கச்சி ஐயா. சரி வா, நீ அத்தா மண்ணில் உட்காந்து மேக்கப் பண்ணுமா? ஏங்க பெசம் மஞ்சள் நீராட்டு விழா வச்சா என்ன? ஓடட்டே அடிப்பட மாத்துக்கா. இப்ப அப்படின்னா என்னப்பா? அத்தா வார அந்த இதை தூக்கி வைக்கணுமா? இருடி, நான் வாரேன், பாத்துட்டு வரேன். மாப்பிள்ள தூக்கி விட மாட்டேன். நான் வாரேன். விக்கி எங்க? விக்கியத்தான் தூக்கி டயரை மாத்திட்டு இருக்காவ. நான் வாரேன். இன்னும் மேக்கப்பே முடியல. ராத்திரி போடு. போங்க. போங்க. யார பார்த்து சந்தேகப்பட்டேன்னு கேட்டேன். எதுக்கு ரொம்ப துள்ளுவீங்க? அதெல்லாம் என் காதுக்கு எல்லாம் வந்துட்டு. நான் அப்ப மேட்ச் தட்டுல பைக் தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என் ட்ரெஸ் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பெரிய எண்ணெய் போட்டிருந்தது. எல்லாம் தெரிஞ்சிருக்கா? இந்த பாரு, அதான் நம்ம கிட்ட ஒண்ணு போல நிறைய டிஷர்ட் இருக்குமா. ஆமா ரோகிணி, அப்படியே நானும் வண்டி தான் சரி பண்ணிட்டு இருந்தோம். திருட்டு போயிடலாம். ரெண்டு கூட்டு தாண்டி போயிடுவேன். இவரு மாப்பிள்ளை, நீ மச்சனே விளங்கிரும். ஓ மச்சன மாப்பிள்ளை ஒண்ணா சைட் அடிக்க போயிருக்கிய. ஆமா, அதான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கானே. சின்னதா இப்படி வாய்க்கோசமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் மாப்பிள்ள அவகிட்ட தப்ப முடியாது. அதான் என்ன காப்பாத்தி விட்டுருங்கத்தா. என்ன வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு கும்மி எடுத்துருவா. அதானா என்ன பேச்சு பேசுற நீ?
அங்க தெக்குட்ல தானே பைக் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் ஓடட்ட அடிச்சு விடுவேன். மோனே இரு, உனக்கு இருக்குது. ஆல்ரெடி ஆனந்த் அன்னைக்கு தேன்மொழி நீ போனை போட்டு சொல்லியாச்சு. சோப்பா அந்த பையில பண்ற அலப்பறம் தாங்க முடியல. போட்டு கொடுத்துட்டாளா? போட்டு கொடுத்ததே பொண்ணு ரத்தம் தான் இருக்கும். நிச்சயமாவே போட்டு கொடுத்துட்டா? ஆனந்த் நீ கோவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வயக்காட்டுக்கு போன் இருக்க. சரி நீ மாப்பிள்ளை பாத்துக்கமா, அந்த வயக்காடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஒண்ணு அவசியம் இல்ல, நீ இங்கே நில்லு, பெற போலாம். சரி வயக்காடு தண்ணி கிண்ணி பாய்க்கணும், அது சரிப்பட்டு வராது. சரி நான் கிளம்புறேன். மாப்பிள்ள நீங்க எது தந்தா நான் வயக்காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்லத்தா கும்மி எடுத்துல அதான் நானும் வரேன். வயக்காட்டுக்கு தண்ணி பாய்க்கணும் இல்ல, நானும் வரேன். ஒரு பயலுல போக வேண்டாம், இங்கே நில்லுங்க. ஆனந்த் நீ உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலா பேசணுமா? வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த தேமொழி பவளி எங்க? பெரிய எனக்கு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ நீக்கு உங்க ஒரே குச்சாலா கொடுத்து லீவ் இல்ல, பையன் உள்ள ரூம் விட்டு வெளியிலே வர மாட்டான். நம்ம போனாலும் உண்டுலமே ஆக்கிடுவான். இவனை வச்சுக்கிட்டு அதே அவன் உள்ளே இருக்கட்டும், அவனுக்கு சடங்கு கொண்டு போய் வைக்கணும். இல்லம்மா எனக்கு வயக்காட்டுக்கு வேற போகணும், நான் வாரேன். அவனுக்கு சடங்கு வைக்க போறது உறுதிதான். அதுக்கு வேண்டி உனக்கும் நலங்கு வைக்க வேண்டியிருக்கு. ஆனந்த் அண்ணி உனக்கு நலங்கு வைக்கணுமா? நீ இங்கே நிக்கணுமா? இல்ல தங்கச்சன்னு கேட்க, இல்ல கூட பண்ணலான்னு கேட்க. இல்ல கேளுங்கத்தான், பாசமே கிடையாது அவனுக்கு. எப்படி பாருங்க உங்களை ஏற்றி பேசிக்கிட்டு இருக்கா. சார் சார் கும்பி எடுத்துருவாப்பா. ஏற்கனவே எசியா இருந்தவா புரட்டி எடுத்துருவா. பார்க்கத்தான் மென்மையா இருப்பா. அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட். தெரியும் மாப்பிள்ள. இங்க பார் என்ன மாப்பிள்ள, என்ன 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 உளறிட்டு இருக்க? அண்ணி உன்னை போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க இருந்து ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்ச. நான் எங்க போறேன்? எப்படி சமாளிக்கிறேன்? அவன் உள்ளே முட்டையா விடுதான். அவன் என்ன பொறுப்புலவே, கரெக்டா லீவ கரெக்டா பயன்படுத்துதான். இவ்வளவு பேச உங்க தாத்தா என்ன பண்ணா தெரியுமா? ஆல்ரெடி தாத்தாக்கு நலங்கு வச்சாச்சு. அன்னக்கிளி பாட்டி மீனாத்த எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவே சிக்கிட்டாவா தேனில் பையா. அது அந்த ராணிபுல கூட்டி போயிட்டு கிசாரி இப்பதான் கையில நீ தோய்க்க கூட்டி போயிருக்காங்க. அப்படியே சைட் அடிச்சிட்டு அப்படியே தண்ணி அடிச்சிட்டு ஏய் மோனி உலக ஸ்டடி இல்லல. அதான் அவளை பாத்து சும்மா இருங்க மாப்பிள்ள, கும்மி எடுத்துருவா. தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மோனி ஸ்டடியா இல்லல. நான் ஸ்டடியா தான் நின்னுட்டு இருக்கேன். அதான் நானும் ஊத்திருக்கு தெரிஞ்சிருமோ? இல்ல தெரியாது. மாசம் பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது. இன்னைக்கு லீவு குதுகலமா போகணும் பார்த்தேன். கும்மாங்குத்துல போகும்போது யார பார்த்து சந்தேகப்படுற? நடிக்க கூடாது. நான் வேலை செஞ்சு பைக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நிக்க தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதானே அப்ப மோவன் மருமவன் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கிய. எங்கேயோ போறேன்னு போனியா? சர்பத்து குடிக்க போனோம். அதே வெயில் காலம் அதிகமா இருக்கு பத்தியா, அப்படி சர்பத்து இளநீ எல்லாம் குடிச்சிட்டு வரலான்னு போனோம். அதான் இதை ஏத்திட்டு வந்துட்டிய. அண்ணனா ஒருத்தன் இருந்தாமன்னா பொண்ணு மாதிரி இருக்கணும். அவன் உண்டு, அவன் குடும்பம் உண்டு, அவன் வீடு உண்டு. அது சொல்றோம், அதுக்கு சடங்கு தான் வைக்கணும்னே. எல்லாம் உனக்கு கொண்டே போட்டுருவேன். நான் மைனி வந்துகிட்டு இருக்காவ, நீ அதிகிட்ட பேசிக்க. வர வரைக்கும் கஞ்சி குத்த கூடாதுன்னு சொல்லி இருக்காவ. இவளே ரொம்ப அடிப்பா, அவ அதுக்கு மேல அடிப்பால. என்ன கேட்ட? ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்குதான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. மாப்பிள்ள அவர் கருத்துல கரெக்டா இருக்காரு. எனக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா, எனக்காக பேசிருக்கும்ல, எனக்காக நீங்க வாங்க இருக்கும்ல. ஷாலினி ஏன் அப்பாவை பேசுறது அப்படின்னு அதுக்கு தவிர ரொம்ப நாள கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து கூட கண்ணஞ்சக்காரி. மாப்பிள்ள மூச்சு வாங்குறா, ஓடிடுவான். இதை சரியான சந்திப்போம். நம்ம மனசுக்கெல்லாம் கூட்டிட்டோம்னா முயற்சி பண்ணுவா. ஓகே மாப்பிள்ள. மாமா மச்ச ரெண்டு பேரும் ஏன் கேட்ட? எதுக்குன்னு கேட்ட? என் பக்கம் நியாயம் இருக்கு, அதனால என் பக்கத்துல நிக்காத. இப்ப இவ்வளவு போங்க ரெண்டு பேரும் கிணத்துக்கு போங்களே, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ போக தெரிஞ்சிருமே. இல்ல இப்ப குடிக்க நாங்க பிறந்த பிடிப்போம். ரெண்டு பேரும் இப்ப கிணத்துக்கு முட்டுக்கு போகல, தொண்டை எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் இப்ப குடிங்க சொல்லிட்டேன். போங்க ரெண்டு பேரும். போங்கல அப்படி சொன்னது உங்க அண்ணன் தானே? ஐயோ வாய் தவிர வந்துட்டோம். மாப்பிள்ளை பத்தி நீ அப்படியே சொன்ன? எல்லாம் இவனால வந்தது. அது எப்படின்னு மாப்பிள்ளை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? ஐயா புருஷனே கண் கண்டு தெய்வம். போற போக்குல போங்கலன்னு சொன்னீங்க. போடான்னு எங்க அண்ணன் சொன்னேன். அதான் போற போக்குல என்னையும் சேர்த்து தானே சொன்னேன். ஐயோ உங்களை சொல்லலங்க. சச்சா உங்களை போய் சொல்ல முடியுமாங்க? நீ மாப்பிள்ளையே தான் சொன்ன. என்னதான் சொன்னா எனக்கு நல்லா தெரியும். உங்க அண்ணன்மார் கூட என்ன வர மாப்பிள்ளை சொல்லுக்கு மறுச்சு சொல்ல கிடையாது. நீ போடா போல என்ன சொல்லிட்ட? அதானே நீ என்ன வார்த்தை சொல்லி கேட்க? ஆகா இன்னைக்கு இவனுக்கு பஞ்சாயத்தை கூட்டிடுவானுக்கு புழுக்க. இங்க பாரு எங்க நான் உங்களை சொல்லவே இல்லைங்க. இப்போ கூட இந்த ஆளன்னு சொன்னீங்க. பையன் குடிக்க தானே செஞ்சிருக்கு. பாரு இவ்வளவு தெளிவா இருக்கு. மாப்பிள்ளை போயிடக்கூடாது மாப்பிள்ளை. அது வந்து கோயில் பாத்துக்க வேலை நல்லா இருக்குதா? அத்தா இப்ப கூட சூப்பரா இருக்கேத்தா. அவளுக்கு நேரம் போனோம்ல, அதான் இந்த வேலை. இல்ல வந்து சரி பண்ணிட்டே அப்படி. சரி பண்ணிட்டேன். இன்னும் சின்ன ஸ்க்ரூ மட்டும் மாட்டணும். சரி அதை மாட்டி போடு. தம்பி போன் அடிச்சான், வயலுக்கு ஒத்த தூக்கிட்டு போவியா? எப்போ அடிச்சான்? இப்போதான். அதான் சொல்ல வந்தேன். இந்த வண்டியை கொண்டு போட்டு வந்துரு. குமார் பாபா எதுவும் போனானா? நீ பின்னாடியே போ. என்ன இங்க ரெண்டும் நல்லா ஊத்திட்டு வந்திருக்கனே. கண்டத்துல போய் குளில போல. நாளா இல்லத்தா தாயி குளிச்சிட்டு விடுதே. போங்க கண்டபடி போங்க. ஐயோ இல்ல நான் வயலுக்கு போறேன்.
காலை தரிச்சிடும் போல. மேக்கப் கலையா பார்க்க முடியல. கலைச்சா நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு, வானத்துக்கு பூமிக்கு ஆடிடும். அதை விட நான் கட்டியிருக்கேன் பாரு, அது அதுக்கு மேல ஆடும். இப்ப எங்க பண்ணிட்டு இருக்காவ? 2 பேரும் மேக்கப் போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாவலாம். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குது ரெண்டும். சரி சரி தூங்கட்டும். நானும் கொஞ்சம் சின்ன வேலை கிடக்கிறத முடிச்சுட்டு வரேன். நான் என்ன போட்டா வேண்டாம், என்ன தூங்குது. எப்படியும் 2 மணி நேரம் கழிச்சு எந்தி போக 2 நேரம் சத்தம் போட்டாலும் முடிச்சுட்டு கிடப்போ. நான் அதுக்கு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். மேக்கப் கலைச்சிட்டு போய் இப்படியே போற? இல்ல கலைச்சிட்டு தான் போனோம். எல்லாம் தான், ஆனா கண்ணத்துல வரைஞ்ச மாதிரி தெரியலையே. உங்களை வாயை சும்மா இருங்க. ஐயோ, அது வரைஞ்சதான், அழகா வரைஞ்சது, தேமொழி வரைஞ்சா. சித்திரபுத்திர இதுல கரெக்டா இருப்போம்ல ஆளு, அங்கதான் வாங்கிடுவாம்ல. ஐயோ அதை பார்க்க வந்துட்டேனா. சரி சரி எனக்கு சின்ன வேலை கிடக்கு, நான் குடிக்கல போங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கு மேக்கப் பண்ணி விட்டோம். விட்டதுக்கு அப்புறம் விக்கி அப்பாவும் கிஷோர் மாமாவும் வீட்டுக்கு வராங்க. அப்பா அவங்க முன்னாடி போய் நிக்காரு. அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அது என்ன வார்த்தை? முக்கியமா எதனால மேக்கப் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத விக்கி அப்பா கிட்டயும் கிஷோர் மாமா கிட்டயும் அப்பா சொன்னாரு. அதுக்கு விக்கி அப்பா என்ன சொன்னாரு? இதுதான் நீங்க எழுதி அனுப்பணும். எந்த அத்தைமாரெல்லாம் கரெக்டா எனக்கு எழுதி அனுப்புறாங்களோ அவங்க பேரை நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லுவேன். அப்படி பதில் எழுதி அனுப்புறவங்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் இருந்தா அன்னைக்கு கண்டிப்பா வாழ்த்து சொல்லுவேன். கரெக்டா விடை எழுதி அனுப்புறவங்களுக்கு கண்டிப்பா பிறந்த நாள் அல்லது திருமண நாள் நிகழ்ச்சிகளுக்கான வாழ்த்துகள் சொல்லப்படும். நிறைய பேர் ஏன் இப்போ தொடர்ந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமாக இருக்குது, உஷ்ணநிலை அதிகமாக இருக்கனால உடலில் சில மாற்றங்களும் பாதிப்புகளும் ஏற்படுது. நாம் பண்ணுற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் பிற சத்தம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும். இந்த ஃபேன் சத்தம் கூட இருந்தால் கூட இந்த வீடியோவில் சின்ன இறைச்ச சத்தம் கேட்கும். அதனால ஃபேனை கூட அமைச்சிட்டு தான் போடணும். இப்போ தான் வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, ஒரு செகண்ட் கூட ஃபேனை நம்ம அமைச்சிட்டு இருக்க முடியல. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதனால் ஃபேனை போட்டு கொஞ்சம் உட்காருறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நிறைய வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. இன்னொன்று, இப்போ தான் நம்ம முதிர்கன்னியாக இருக்கட்டும் அல்லது எந்த எபிசோடாக இருக்கட்டும், ஆணலகனாக இருக்கட்டும் இல்லை நம்ம கல்யாண கனவாக இருக்கட்டும், எல்லாமே எமோஷனல் கொஞ்சம் நிறைய திருப்பங்கள் உள்ள எபிசோடு. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் என்னால் அதை எடுக்கவே முடியல. அதனால தான் பின்னாடி வரக்கூடிய இதோட செகண்ட் பார்ட்டை முன்னுக்குட்டியே அப்லோட் பண்ணேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்லோட் பண்ண வேண்டியதை முன்னுக்குட்டியே அப்லோட் பண்ணேன். இது ஒரு 20-25 நிமிஷம் பண்ணால் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பெரிய வீடியோ அப்லோட் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை உஷ்ணமாக இருக்கிற நேரத்தில், உடல் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணினா போதும்னு நினச்சேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா முடியாமல் தான் நான் அப்லோட் பண்ணலை. அதே முதிர்கனியாக இருக்கட்டும் கல்யாண கனவாக இருக்கட்டும், நீங்கள் அந்த 40-45 நிமிஷம் போட்டால் தான் அதையுமே விரும்பி பார்க்குறீங்க. முடியாமல் தான் நான் வந்து பண்ணலை. ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை கொடுத்தேன். அப்போ நிறைய பேர் வேறு மாதிரிலாம் பேசுனாங்க. ஏசியில் உட்காந்து பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்னு. எனக்கு வந்து ஒத்துக்காது, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு. அதனால தான் நான் ஏசி யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம வந்து 24 மணி நேரமும் நம்ம அதிலே இருக்கக்கூடியவங்க. அதனால் 24 நம்ம ஏசியில் இருக்க முடியாது. வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். நம்ம தமிழ்நாட்டில் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இங்கே சொல்ல முடியாத அதிக உஷ்ணம், அதாவது சுட்டரிக்கிற வெப்பம்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் இங்கே இருக்குது. நிறைய பேர் உனக்கு எதுக்கு இந்த கதை, இப்போ புது கதை உனக்கு எதுக்கு, பழச முடி, நீ எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்க்க அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறீங்க. சின்ன பிள்ளையோ பெரியாலும் எனக்கு தெரியல, யாராக இருந்தாலும் சரி. நான் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போடாமல் இருக்கேனே தவிர இன்னொரு கதையை அங்கே கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணல. விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு எப்போ நீங்கள் விரும்புகிற ஸ்டோரி வருதோ அன்றைக்கி பாருங்கள். எனக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டோரி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, ஆனால் அது கொஞ்சம் புரிஞ்சு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காம வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை நம்ம சீக்ரெட் ஆஃப் லைஃப்பில் சொல்லிட்டேன், இருந்தும் வந்து திட்டுறீங்க. அப்புறம் இன்னொரு பர்சனலாக வந்து நிறைய பேர் தாக்குறீங்க. சில பேர் கதையும் என் குடும்பத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. அது எனக்கு ரொம்ப மன வலியை கொடுக்குது. கதை அப்படிங்கிறது ஒரு கற்பனை திறனான ஒரு படைப்பு. இல்லாத ஒன்றை ஒரு கற்பனையில் வடிவமைச்சு அதை ஒரு பிக்சர் மூலமாக நம்ம வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை. அதுக்கும் நம்முடைய கேரக்டருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. சில பேருக்கு ஓவியம் வரைய ஒரு திறமை இருக்கும், சில பேருக்கு பாட்டு பாடுற திறமை இருக்கும், சில பேருக்கு கவிதை சொல்கிற திறமை இருக்கும், சில பேருக்கு நல்லா எழுதுறதுக்கு திறமை இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கிற மாதிரி எனக்கு இந்த கதை எழுதுகிற ஒரு திறமை. இதுதான் நான் செய்கிறேன். இதுக்கும் என்னுடைய கேரக்டருக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. எதையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. கதை வேற, நிஜ வாழ்க்கை வேற. தொடர்ந்து உங்கள் பொன்னான அன்பான ஆதரவையும் உங்கள் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. எப்போவுமே உங்களுடைய கருத்தை வரவேற்கும் உங்கள் அன்பு தோழி. கிட்டத்தட்ட 5 வருஷமாக என்னோட பயணிச்சு வர்ற என்னோட குடும்பமாக என்னுள்ள ஒருத்தியா என்னோட பயணிச்சு வர அன்பு சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி. நம்ம ஒத்துக்கோத்தர் எந்த ஒரு அறிவும் கிடையாது. நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர், எந்த இதுவுமே கிடையாது. ஒரே ரத்த சம்பந்தம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பந்தம், ஒரு பாசம். நான் உண்மையை எப்பவும் சொல்ல நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். எனக்கு கிடைச்ச அன்பு சகோதரிகள் மாதிரி, சப்ஸ்கிரைபர் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். நான் சோர்ந்து போகிற நேரமெல்லாம்
உண்மையிலே அன்னைக்கு தான் லைக் ரொம்ப அழகாக வரும், கமெண்ட் வரும், சூப்பர் சாங்ஸ் வரும். அதாவது எவ்வளோ சோர்வாக இருந்தனோ அந்த அளவுக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா வருவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ அழகான ஒரு குடும்பத்தை எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருடைய கமெண்ட்டுமே எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்கள். உங்கள் ஒவ்வொருடைய கமெண்ட்டையுமே நான் பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு வரேன். ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 நேரம் 3 நேரமாவது நான் படிச்சிருவேன். எல்லார் கமெண்ட்டையுமே அப்படி தான். எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு நேரம் இருக்காது. எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருடைய கருத்தையுமே நான் ரொம்ப படிப்பேன். வெறுமனையாக ஒரு ஹாய்னு சொல்லதை விட ஏதாவது 2 3 அந்த கதையை பற்றி சொன்னீங்கன்னா இன்னும் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, உங்கள் வீடியோவில் வர கமெண்ட் மாதிரி வேறு எங்கேயுமே வரல, அழகாக இருக்குது, படிக்கிறதுக்காகவே நாங்கள் வருவோம் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம வீடியோக்கு கமெண்ட் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தையை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் வீடியோவில் வர கமெண்ட் எல்லாமே படிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வருதுன்னு. அது வந்து உண்மையிலே எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் தான் காரணம். அது மாதிரி நிறைய சொன்னாங்க, உங்களுக்கு வர சூப்பர் தேங்க்ஸ் மாதிரி யாருக்குமே இந்த லைனில் வரல அப்படின்னு. அதெல்லாம் சந்தோஷத்தின் உச்சம். அதாவது மகுடமாக தூக்கி வச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் எனக்கு. ஐஸ் கட்டி தூக்கி தலையில் வச்சா ஒரு பெருமை வரும், அப்படி தான் எனக்கு இருக்கும். அது உண்மையிலே அதெல்லாம் விலை மதிக்க முடியாது. ஏன்னா நான்லாம் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆகிட்டு எந்த அவார்டு எந்த இதுவுமே நான் வாங்கினதில்லை. ஆனால் உங்ககிட்டேருந்து கிடைக்கிற பாருங்கள், இதுதான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு. எவ்வளவா சோர்வாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு, அந்த சூப்பர் தேங்க்ஸ், லைக்கு, கமெண்ட், இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவும் வேணும். என்னுடைய பர்சனலை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. லைட்டாக சொல்கிறேன், எனக்கு கூட பிறந்த பிறப்புன்னு யாரும் அப்படி இல்லை. இந்த கமெண்ட் மூலமாக வர்றவங்க தான் எனக்கு கூட பிறந்த பிறப்பு. எனக்குன்னு யாரும் எந்த இதுவுமே செஞ்சதில்லை. நீங்கள் தான். உங்ககிட்ட வர்ற அந்த அன்பு, பரிசு, இது எல்லாம் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய எல்லா உறவுமா நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு தனிமையாக வாழும்போது உங்களுடைய இந்த அன்பான வார்த்தைகளும் உங்களுடைய அன்பும் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய வருடங்கள் யாருமே நமக்குன்னு இல்லைன்னு நினச்சி நான் நிறைய நாள் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் எனக்கு உண்மையிலே இவ்வளோ பெரிய நண்பர்கள் கூட்டம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நீங்கள் நினைக்கலாம் நம்ம கமெண்டெல்லாம் படிப்பாங்களான்னு. உங்களுடைய அந்த லோகோ இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் நீங்கள் தான் அப்படின்னு. உங்கள் முகம் தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய கமெண்டை வச்சு இவங்க தான், இந்த சிஸ்டர் தான் இந்த டயத்துக்கு வருவாங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பேன். யார் எந்த டயத்தில் வந்து கமெண்ட் பண்ணுவா இது கூட நான் உன்னிப்பாக கவனிச்சு வச்சிருப்பேன். ஒரு சில டைமில் வருதுன்னா இவங்களாம் இருக்கணும், கரெக்டாக ஓப்பன் பண்ணுவேன், கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன். இதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மையிலே இதான் நான் சொல்லக்கூடியது. தினமும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம புதிய எபிசோடுகளுக்கும், அதாவது புதிய கதைகளுக்கும் உங்கள் கொஞ்சம் ஆதரவு தாங்க. அது ஒரு 25 நிமிஷம் தான் நான் போடுவேன். அந்த கதைகள் ரொம்ப நல்ல கதைகள், இருந்து பக்கமாக எழுதின கதைகள். அதுக்கும் கொஞ்சம் உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது வாரத்தில் 2-3 நாளாவது கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லா கதையுமே கொஞ்சம் சுமாராக தெரியும், ஆனால் போக போக தான் ட்விஸ்ட்டு, மர்மம் எல்லாமே நான் வைப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கும் உங்கள் ஆதரவு தாங்க நண்பர்களே. கஷ்டப்பட்டு அதுவும் எடிட் பண்ண, சும்மா போட்டோன்னெல்லாம் வீடியோ போட முடியாது. அதுக்கும் உழைப்பு இருக்குது. உங்கள் தோழியா, உங்கள் சகோதரியா, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அதுக்கும் உங்கள் ஆதரவு தாங்க. நான் 2-3 நாள் அந்த வீடியோ போட்டுட்டு வீவே போகலை, அப்படியே உடஞ்சி போயிட்டேன். இருக்கிற வெப்பத்து சோர்வில் இது ஒரு சோர்வாகி போச்சு எனக்கு. உங்ககிட்ட சொல்லணும், அதனால தான் சொல்லிட்டேன். அதுக்கும் உங்கள் பொண்ணான ஆதரவு தாங்க. முதிர்கண்ணிக்கும் கல்யாண கனவுக்கு எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க காதல் பேரரசன், சேட்டைக்காரன் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ வேட்டைக்காரன். ஏன்னா சேட்டை மாதிரி இப்போ வேட்டை ஆரம்பிக்கும், அதனால தலைப்பை மாற்றினேன். ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு அந்த வீடியோக்கும் உங்கள் ஆதரவை தாங்க நண்பர்களே.